நான் இப்போ வீட்டுக்குள்ளே வரேன்னா ஃபோனை கட் பண்ணி வச்சிருவோம், அங்கேருந்து ஃபோன் வரும். போடி போக்கத்தவளை ஊரு பூரா நம்பரை கொடுத்து வச்சிருக்கா. நான் பூ வாங்கி கொடுத்தாலே எனக்கு தலைவலிக்கு வேண்டாம்பா. எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாலும் அதான் சொல்லுவா, என்னடா தலை நிறைய பூ வச்சுட்டு வராடான்னு. கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து எனக்கு மரியாதையும் கிடையாது, எதுவுமே கிடையாதுமா. ஒரே வாயில் வர்றது பூரா கெட்ட வார்த்தை தான். பூனாச்சுமா கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, வேற என்ன சொல்லி எனக்கு ஒரு முத்தம் கூட தரலாம் இன்னைக்கு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. ஒரு பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாமா. தனியா என்னை வீடு எடுத்து வச்சிருந்தாங்க, நல்லதா இருந்தா. திடீர்னு ராங் ஃபோன் வந்துச்சு. ராங் நம்பர்லாம் சாரி சொல்லி வச்சிர வேண்டியதானே, அதானே உலக வழக்கம். எப்பல இருந்து வந்துச்சுன்னா திருநெல்வேலியில ஒரு ஓப்பன் ஆச்சு. இவா யாருன்னா 4 வருஷம் வேலை பார்த்துருப்பா போல. கூட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீ என்ன குழந்தையா, எருமை மாதிரி இருக்க? நான் கூட்டு போகல, எனக்கு வேலை கிடக்குமா, நீ அம்மாவை கூட்டு போ. ரெண்டு எங்கள் அம்மா, அவ, என் தம்பி 3 பேரும் போனாங்க. போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருக்கா. எங்க அம்மா அவளுக்கு ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்துருக்காங்க. மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும். அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். எடுத்துட்டு ஒரு பையன்கிட்ட போய் பேசிட்டே இருந்திருக்கா. அம்மா இந்த மாதிரி பேசாத, அவனுக்கு பிடிக்காது, வா நெல்லி கூப்பிட்டுருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச என்ன 2 ஃபோன் நம்பர் வாங்கி எங்க அம்மாட்ட கொடுத்துருக்கா. வீட்டுக்கு வந்தோன்னா என் வீட்டுல இருந்து எங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு, இத்தனை நேரத்து ஒரு நம்பர் இருந்தாலும் அந்த நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கா. எங்க அம்மா நம்பர்லாம் தரமாட்டேமா, வேணுமேத்தா இல்லப்ப வேணும் தான் தரமாட்டேராசா கொடுக்கணும்னா என்கிட்ட மறுபடியும் என்ன கூட்டு போங்கன்னு ஒரே இது. நான் கூப்பிட்டு போனேன். வா சுருதி இருங்க இப்போ ஆரஞ்சுன்ட்டு மேலே போனான். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரமா அழகாங்களே. அதுக்கப்புறம் கீழே வந்தா எங்க போனா பாத்ரூம் போனேன். அதுல இருந்து ஒரே ராங் நம்பர் ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. நானும் ஃபோன் எப்படி நீங்க எடுத்தா ராங் நம்பர் சொல்லுவாங்களா? We are calling from ICICI Bank. We give free credit card. வீட்டுக்கே வந்து கொடுத்துறோம். Thank you. நான் இப்போ வீட்டுக்குள்ள வரேன்னா ஃபோனை கட் பண்ணி வச்சிருவோம், அங்கேருந்து ஃபோன் வரும். போடி போக்கத்தவளை ஊரு பூரா நம்பரை கொடுத்து வச்சிருக்கா. கதவை திறந்த உடனே ஃபோனை தூக்கி இப்படி போட்டுருவா. எனக்கு இது சரியா படல. வந்த கால் போன கால் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுவா. இப்படிலாம் இருந்ததே கிடையாது. தில்லுனே சரி அண்ணன் பிர்லி இந்த பிரசங்கம் பண்ணாத. என்னடா இப்படி பண்றாளன்ட்டு ஃபோனே அவ கையில கொடுக்கல. கீழ் வீட்டில் ஒரு அக்கா உண்டு, நாங்கள் மாடியில் இருந்தோம். கீழ் வீட்டு அக்கா சொல்ல இருந்து ஃபோன் போட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஒரே சண்டை போட்டுட்டு நான் ஒத்தையில போய் நான் வேலையை கேட்டு வரேன் அப்படின்னா. ஏதோ இடிக்குதேடா. என்ன இடிக்குது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒத்தையில போக வேண்டாம், அம்மாவை கூப்பிட்டு அப்படின்னா. ஏங்க நான் ஒத்தையில தான் போவேன், உங்க அம்மா கூடலாம் போக முடியாது. உங்க அம்மா ஒரு மாதிரி இது பண்ணுது, மேக்கப் போடுது. மேக்கப்னா என்னன்னு எங்க அம்மாவுக்கு தெரியாது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. எங்க அம்மா கூட போறது பிடிக்கலையா, ஒத்தையிலையா போறா, திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலி தானே சொல்லி ட்ரெயின் ஏற்றி விட்டேன். வேலை கேட்டாலோ என்ன கேட்டாலோ தெரியல. ரிட்டன் திருச்செந்தூர்ல வந்து இறங்கிட்டா. இறங்கினோன்னா தலை நிறைய பூ வச்சுட்டு வந்தா. ஓஹோ, கதை இப்படி போகுதா? நான் பூ வாங்கி கொடுத்தாலே எனக்கு தலைவலிக்கு வேண்டாம்பா. எங்க அம்மா வாங்கி கொடுத்தாலும் அதான் சொல்லுவா, என்னடா தலை நிறைய பூ வச்சுட்டு வராடான்னு. மறுநாள் நான் சென்னைக்கு போய் பிஎஃப் பண்ண எழுதி கொடுத்துட்டு வரேன், என்ன ஒத்தையில அனுப்பு. ஐயோ, மீண்டுமா? இன்னும் எங்க அப்பாவும் சரி போய் பழக்கம் இருக்குங்கல்ல, அப்போ அத்தையை வேணா கூப்பிட்டுக்கோ. அத்தையெல்லாம் நான் கூப்பிட்டு போக மாட்டேன், அத்தை கூட போனால் எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அதுக்கு ஒத்தையில ட்ரெயின் ஏற்றி விட்டாச்சு. மெட்ராஸுக்கு போயிட்டு அங்கிருந்து மறுநாள் காலைல ரிட்டன் வந்துட்டு என்ன பிஎஃப்னு எழுதி கொடுத்தாச்சா, பேன் கார்டு வேணுமா? கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. சென்னை வீட்டு வரும்போது தலை நிறைய பூ வச்சுட்டு வந்தா. அதுக்கு நான் ஒன்றும் நினைக்கல, சந்தேகம் வரக்கூடாது,
புருஷன் முன்னாடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒன்றுமே நினைக்கல. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஒரே சண்டை போட்டு ஒன்று நீ வெளியூருக்கு போ, இல்லை நான் வெளியூர் போகிறேன் வேலைக்கு சொல்லி என்கிட்ட சொல்கிறா. என்ன இருக்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா. நான் வெளியூரில் வேலை பார்த்ததுக்குள்ள நான் வீட்டிலலாம் நான் இருக்க மாட்டேன், நான் வேலைக்கு போகணும் சொல்லி சொல்கிறான். ஓ அப்படியா விஷயம்? எனக்கு டெய்லி 600 சம்பளமா, 600 கையில் கொண்டு கொடுத்துருவேன். அவாட்ட இருந்து தான் எனக்கே செலவுக்கு ரூபா வாங்குவேன். என்ன மனுஷன். நல்லா வச்சுருந்தேன், 4 செருப்பு, ஹேண்ட்பேக் 4 ஹேண்ட்பேக்கு, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன். பைக்கு முன்னாடி அவ பேர் தான், எங்கள் அம்மா பேர் போட்டுட்டான்னு கேட்டது உங்கள் அம்மா பேர் பின்னாடி போடு. இது டூ மச், இது டூ மச், டூ மச். நல்லா வச்சுருந்தேன். நகைபாலிசு அது இது சப்பு சவறு, வீட்டில் பொருளே அவளுக்கு தான் அதிகம், எனக்கு கூட ஒரு 4 சட்டை தான் இருக்கும். என்னடா இழிச்ச பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்க இருந்தா. எங்கள் அப்பா சொன்னாங்க, ஐயா பொட்ட பிள்ளை வேலைக்கு போனால் அசிங்கம், நீ ஆம்பளை போயிருந்தா நீ வேணா வெளியூருக்கு போ. விட்டு 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 விட்டுரு போறல விட்டுரு போ போ. அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் போய் இருக்க மாட்டேங்க, என் கூட வெளியூருக்கும் கிளம்பி வர மாட்டேங்க, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். திருந்த மாட்டியா? அதெல்லாம் என்னை கிளம்பி போச்சுட்டாங்க. நானும் வேற வழி இல்லாமல் பைக்கை கொண்டு 10,000 ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டு ஆம்பளை மாமா அது வரைக்கும் அடுத்த வீட்டு அக்காவுக்கு ஃபோன் போட்டு, அக்கா ஆனந்தி வீட்டில் இருந்தால் வயசாக கொடுங்க, ஃபோன் போட்டு நாட்டுச்சேபிள்னு சொல்லி வருது. முந்த பகல்ல இருந்துங்கிறா ராத்திரி இருந்துங்கிறா அந்த அக்கா தம்பி வீடு வெளியே கொண்டி வச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆஹா, வீட்டை பூட்டி இருக்காயல, பூட்டின வீட்டில்தான் இவ்வளோ நேரம் சவுண்டை கொடுத்தோமா. நான் சரி காசு கொடுத்துட்டு போயிருக்கேமே, காய்கறி ஜாமான் மார்க்கெட்டு எதுவும் வாங்க போயிருப்பா ரெண்டு அசால்ட்டாக இருந்துட்டேன். சார் இப்போ வந்துருவாங்க, பார்த்து பேசி அனுப்பி கொடுங்க. என்னது வந்துருவாங்களா? லேசாக கதவை திறந்து பாருங்க, வீட்டில் ஆள் இருக்காளா என்னன்னு. வெளியே கொண்டு வச்சிருக்கு தம்பி, எப்படி திறந்து பாருங்கக்கான்னு திறந்து பார்த்துட்டு, தம்பி சேலை கீழே எதுவுமே இல்லை வீட்டில். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு, நம்பி அனுப்புனே. அதனால நானும் விருதுநகரில் இறங்கி நைட்டு 11:30 மறுபடியும் திருச்செந்தூர் வந்துட்டேன். வரியா 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 வா. வந்து இறங்குறேன், வீட்டில் எங்கள் அம்மா மட்டும் வந்து உட்காந்துருக்கான். ஓர் அம்மானு ஒரே அழுக, எங்கே போனானே தெரில. இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. அதனால இந்த ராங் நம்பர் என் செல்லில் சேவ் பண்ணி வச்சேன்லாம், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன். ஹலோ, யார் வேணுங்க? ஃபோன் பண்ணி என்ன உங்கள் நம்பரில் இருந்து தான் கடைசியாக ராங் கால் வந்துச்சு, நீங்கள் யார், என் ஒய்ஃபை வீட்டில் காங்கலை. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். களவாடி போயிடு. அடுத்த 10வது நிமிஷம் இவ ஃபோன் பண்ணுறா, ஒரு புது நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி, நாங்கள் கோயம்புத்தூருக்கு வேலைக்கு கேட்கறதுக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது சொல்லிட்டு கட் பண்ணிட்டா, அடுத்தல போடுறேன், என்ன இன்டர்வியூ கூப்பிட்றாங்க வை. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பார்த்ததுலடா. எங்கள் அப்பா வான்னு எவ்வளோ கிடந்து கதறி அழுது பார்த்தேன் ஃபோனில், எதுக்கு இப்படி பண்ணுறா வா, நான் உன்னை என்ன வா பண்ணேன் சொல்லி சொல்கிறேன், வரவே இல்லை. மறுநாள் காலையில் 11 மணி இருக்கும். அவள் பேக்கில் எந்த விதமான டிக்கெட்டுமே இல்லை, திருச்செந்தூர் டு திருநெல்வேலி டிக்கெட் மட்டும்தான் இருக்கு. தப்பு பண்ணா தடையும் இல்லாம பண்ணணும். கடைசியில் கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு பைக் அடமானாச்சு காசு கொடுத்தது தொலைஞ்சி போச்சுன்னு வந்து சொல்கிறா அசால்ட்டா. அத செலவு பண்ணிட்டேன். கடைசியில் அதுக்கப்புறம் ஒரே வீட்டில் சண்டை போட்டு மறுபடியும் நான் 6 மாதம் நான் பிரிஞ்சு தான் வாழ போகிறேன் உன்னை விட்டு. ஏமாத்திட்டே நினைக்காத, தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ, இது ஒன்றும் தேவையில்லை. திடீர்னு போய் ஏக்கா என் ஆதாரத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அந்த அக்காவை மாப்பிள்ளை வாங்கிட்டு போயிட்டுமா அன்னைக்குன்னு பாட்டில் உடைச்சிட்டு என்னை குத்துறக்கு நிற்கா. குத்தி பாடுறா என் கொடுக்கு, பேச்சுடா பேச்சு. போலீஸ் ஸ்டேஷன் போனால் நான் ஒன்று வரதட்சணை கொடுமைன்னு சொல்லுவேன், சார்ஜர்னு சொல்லுவேன், பாலியல் தொல்லைன்னு சொல்லுவேன், நீ தான் உள்ளே போவா பாப்பமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற? எங்கள் அம்மா அம்மாங்க வா இப்படிலாம் பேசாத, ஒரு பொட்ட பிள்ளை வாயிலிருந்து இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்துச்சு. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து மரியாதையும் கிடையாது, எதுவுமே கிடையாதுமா, ஒரே வாயில் வர்றது பூரா கெட்ட வார்த்தை தான். பூனாச்சுனா கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, அவ ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு நான் பின்னாடி பஸ்ஸில் போக ஆரம்பிச்சேன்.
ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கமான் சார்ஜ். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கினான். நானும் ஜங்ஷனில் போய் இறங்குறேன். அந்த பையன் வந்தான். 2 பேரும் பஸ்ஸில் ஏறி உட்காந்தாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அது எதுக்கு கேக்குற? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கம்முன்னு இருக்கலாம், இல்ல கையா போடலாம்ல. என்னதான் பேசுனாங்கன்னே தெரில. இப்படி இருந்து செல்ஃபி எடுத்தாங்க அந்த ஃபோனில். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. காலில் விழுந்து, அண்ணே என் ஒய்ஃபும் நீங்களும் தானே ஃபோட்டோ எடுத்தீங்க, நல்லா இருப்பேண்ணே, விட்டுருங்கண்ணே. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. உங்களுக்குலாம் தேவையில்லைண்ணே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எனக்கு தெரியவே செய்யாதுன்ட்டு. சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார்? நான் என்ன பாவம்ண்ணே, என்னையே கவலை பண்ணுற மாதிரி ஏமாத்தி சரி அடிக்கணும். மாமா நீ கில்லாடி. எங்க அப்பாவை மட்டும் இல்லையே, என்னையே எல்லார் முன்னாலேயும் அழ வச்சுட்ட. நீ ஜெயிச்சிட்ட. எவ்வளவு நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 5 மாசம். 5 மாசத்துல இவ்வளவு பிரச்சனையா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைனா அந்த வேலைக்கு போறதுக்கு தான். அவருக்கு அந்த பையன் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு. ராமு காலம் மாறி போச்சுடா. அந்த பையன் ஃபோன் போடுறான், நான் எடுத்து காற்றுல வச்சுட்டு அமைதியாக இருக்கேன். என் மண்டியில் எடுத்து தட்டிட்டு ஹலோன்னு தான் சொல்லேன். அடங்கொக்காலவனே. அவங்க சொல்கிறாங்க ஹலோ சிவா இருக்கானா, ராங் நம்பர்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணுறாங்க. புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. நீங்க அவங்க 2 பேரும் ஒண்ணா போறது பாத்தீங்களா? செல்ஃபி எடுக்கிறது பாத்தீங்க? அவங்களும் கூட தான் இருந்தாங்க. நக்கல்யா அவனுக்கு. நீங்க 2 பேரும் எதுக்கு ஒண்ணா போனீங்க? யார் 2 பேரும்? நீங்களும் அந்த பையனும்? அந்த பையனோட எனக்கு எதுவுமே கிடையாது. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். நல்லா போய் சொல்றேன், சூப்பரா போய் சொல்றேன். என்கிட்ட சொல்லவே இல்லை அவனோட பொண்ணுன்னு. ஏண்டா எதுக்குமா கல்யாணம் பண்றீங்க? இவங்க ரொம்ப சந்தேகப்படுறாங்க. இப்படி எல்லாம் பண்ண யாருமா சந்தேகம் படாம இருக்கு? பிரச்சனை இருக்கு வீட்டுல, சந்தேகப்படுறாரு. அப்ப எப்படி இருக்கணும் நீ? இன்னொரு பையன் கூட போவியா நீ? ஏண்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இடம் எடுக்கிறீங்க? நான் 6 மாசம் கழிச்சு அவரோட சேரணும் இருக்கணும்னு தான் நினைச்சேன். ஏன் 6 மாசம் என்ன வனவாசமா? அவன் என்னென்ன வார்த்தைலாம் கேட்கான்னு அந்த ஃபோன் எடுத்து ரெக்கார்டு போட்டு பாருங்கம்மா. 2 பேரும் எப்படி ஒட்டி இருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பாருங்க. சிம்ரன்ஸ் என்னடா இது? என்னம்மா இது? போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. ஓ செல்ஃபின்னா போட்டோ இல்லையா? மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கத்திச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. யாரோட பொண்டாட்டி நீ? கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷனோட இருக்க, வேலை கேட்டு போற. சரி ஏதோ வேலை கேட்டு செல்ஃபியாமா எடுத்துப்பீங்க இன்னொரு பையனோட? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. மொழியும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இவன் பொய் சொல்லாத. இந்த ராங் ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு. பத்தி எனக்கு தெரியும். பொய் வாயிலிருந்து வர்றதெல்லாம் பொய். இப்படி பண்ணா நான் எப்படி இருக்க முடியும் அவங்க கூட? ஏய் அம்மா, என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ? பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சுட்டல. அவன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கா, நீ களவாணி மோனா, உங்க அம்மா உன ஒருத்தங்க தான் பெத்தாளா? சார் இவனை என்ன பண்ண சார்? நானும் கேட்டேன், உண்மைதான் சொல்றேன். உங்க அம்மா உனக்கு ஒருத்தனுக்கு பேக்காம தானே நீ அவங்க கூடயே போய் போட்டோ எடுத்தான்னு சொல்லி நானும் கேட்டேன். கேட்கலன்னு நான் சொல்றேன். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வா வா வா. என்ன பாரு பொட்ட பத்தி என்ன சாப்பாடு பொங்கலையா? பொங்கணும். பொங்கு நான் வாழேன். ஏன் அது கூட என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? ஹெல்ப் பண்ணறதா அண்ணாட்ட பேசுறது பேச்சாது? அண்ணா சொல்லவே இல்லையா அவரை? கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. உங்க தூண்ட தான் நான் பேசுறேன். மலைக்குதான் நல்லா விளங்கும். சூப்பர். கல்யாணம் பண்ணி 5 மாசம் ஆச்சு, புருஷன்ட்ட சண்டை போட்டு வெளியே வந்து கொஞ்சற இன்னொருத்தனோட. வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இல்ல ஏன் தங்கச்சி தான் உனக்கு குழந்தையா? வெரி குட். எனக்கு அவன் யாரு? இவன் யார் அப்போ? இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்போ தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? தெரியல.
அவரை என்னெல்லாம் சொன்ன, சந்தேகப்பட்டான், அது பண்ணா, சந்தேகப்பட்டனாலதான் நான் இப்படி பண்ணேன். வெரி குட், நல்ல காரணம். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாவது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். பையனை பைத்தியக்காரன் பேசலையா? பொண்டாட்டியை வச்சு ஒழுங்கா வாழ தெரியணும். சந்தேகப்பட்ட பிற அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும். வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். சரி, இப்ப எனக்கு வேண்டாம் மேடம். ஒன்ன யாருக்கு வேணும்? அவனுக்கு வேண்டாம். நீ எல்லாம் எதுக்கு அவனுக்கு? அவனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். வேற என்ன சொல்லி, எனக்கு ஒரு முத்தம் கூட தரல இன்னைக்கு. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. ஒரே ஒரு விஷயம் சொல்லு, என்னதான் உனக்கு பிரச்சனை? எனக்கு யாருமே வேண்டாம். அதனால தான் 2 புருஷன் வச்சிருக்கியா? மானங்கெட்ட அயோக்கிய பள்ளிலாம். இப்போ உனக்கு அவனுக்கும் தொடர்பு ஆயிடுச்சு, அதனால தான் இவனுக்கு சந்தேகம் ஜாஸ்தியாச்சு. ஆமா, இதேதான் டாக்டர் அவனு சொல்றான். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து எனக்கு இவங்களும் வேண்டாம், எனக்கு அவனும் வேண்டாம். ஒன்ன பாத்துக்கோ. இல்ல மேடம், அந்த பையன் நல்லா இருப்பான். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. நீ ஒன்ன பாத்துக்கோ. சரி, ஒழுக்கமா வாழ்ப்பாரு. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா.